ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி சேனலில் நான் பார்க்க போகிறேன்னா ஏற்காடு ட்ரிப் தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த டே 2ல் நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, அதோட கண்டினியூஷன் தாங்க. இந்த சில்ட்ரன் சீட் அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் போனது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பகோடா பாயிண்ட் தாங்க. ஸோ அதுக்காக அந்த காரில் போயிருந்தோம்ல, அவங்களே இட்டுட்டு போயிருந்தாங்க. அங்கே போனால் இது பாருங்கள், போகிற வழியிலே ஸ்கை பார்க் இருக்குது. ஸோ இதில் வந்து அட்வென்ச்சர் ட்ரிப்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் 1000 ருபீஸ் டிக்கெட்ஸ் தான் நாங்கள் ஒரு ஆளுக்கு. ஸோ நாங்கள் போல் நிறைய இந்த ரைட் பண்ணுறவங்க, டிஃப்ரெண்ட்டாக பண்ண நினைக்கிறவங்க அதில் போகலாம். எங்களுக்கு அது செட் ஆகாது, ஸோ நாங்கள் போகல. அப்புறம் இப்போ கொஞ்சம் முன்னாடியே இறக்கி விட்டாங்க, ஏன்னா ஒரே க்ரௌடு, வண்டி தேடலன்னு சொல்லிவிட்டு நாங்கள் பொறுமையாக நடந்து போயிட்டு இருந்தோம். அவர் பார்க் பண்ணிட்டு வரேன்னார் டிரைவரு. பாருங்கள், ஒவ்வொரு இந்த இடத்துல ஸ்டார்டிங் போகும்போதே நல்லா இருந்தது வியூ பார்க்குறதுக்கு. எல்லோரும் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. நல்லா கிளைமேட்டும் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டு என்ட்ரன்ஸ் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். பார்த்திங்கன்னா இதாங்க என்ட்ரன்ஸு, பக்கோடா பாயிண்ட்டு. ஸோ இங்கேயும் நிறைய கேம்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் இந்தமாதிரி கன் ஷூட்டு, அப்புறம் அம்பு விடுறது, இதுமாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே போனோம். அப்புறம் இங்கே என்ன ஸ்பெஷல்னால் பக்கோடாலாம் நல்லா விற்றுருந்தாங்க. ஸோ பக்கோடா வாங்கிட்டு சுட சுட அப்படியே சாப்பிட்டுட்டே ரசிச்சுட்டே இந்த கிளைமேட்டை பார்த்தோம். எதுக்காக இந்த பேர் வந்தது எனக்கு தெரியல, ஆனால் அந்த கிளைமேட்டுக்கும் அந்த பக்கோடா சாப்பிட்றதுக்கும் காலிஃப்ளவர் பக்கோடா சாப்பிட்டோம். அதுக்குள்ளே என் பையன் நான் இதை விளையாடுறேம்மா அப்படின்னா, அங்கே வேறு காலியாக ஒரு நேரத்தில் டக்குன்னு என் பையனை விளையாட வச்சோம். பலூன் ஷூட் பண்ணான். அவங்களே சொன்னாங்க எப்படி இப்படி பண்ணோம்ல, ஐடியா கொடுத்தாங்க, பண்ணோம். அதுக்கப்புறமா பார்த்தா நாங்கள் அப்படியே இப்படி வந்தால் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த அம்பு விடுறது ஹஸ்பண்ட் நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. சரி, அவரை ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு 2-3 இது தப்பேன், அது 50-60 அப்படி போச்சு. லாஸ்ட்டாக பாருங்கள் அவர் என்ன பண்ணார்னு. என் பையனை நானும் ட்ரை பண்ணுங்க, 100ல் குறிவைங்க சொல்லிகிட்டே இருந்தோம். ஸோ என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தோம். இதுவும் நல்லா இருந்தது அந்த டைமில் கேம் ஆடுறதுக்கு. அவரும் ட்ரை பண்ணார். 100 லாஸ்ட். சூப்பர், கை கொடுங்க. சூப்பர், என்கரேஜ் பண்ணது நான் சூப்பராக அடிச்சிட்டாரு கடைசி இதில். அது மட்டும் இல்லைங்க, ஏற்கனவே ஒரு வாட்டி இங்கே கூட பீச்சில் அவர் அடிச்சிருக்காரு. சூப்பர். அப்புறம் இப்போ ஈவன் சங்கரை ட்ரை பண்ணேன்னா அவனும் ட்ரை பண்ணான். அது மட்டும் இல்லை, நீயும் பண்ணுமான்னு என் பையன் என்ன பண்ணிட்டு நான் பண்ணேன்னு. சரி, நான் உன்னையும் ட்ரை பண்ண பாருங்கள். எனக்கு சரியாகவே வரல, ஆனால் ட்ரை பண்ணேன். நெக்ஸ்ட் டைம் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். அப்புறம் அந்த பையனே சொல்லி கொடுத்தேன் இப்படி பண்ணுங்கன்னு. அடுத்தது ஹஸ்பண்ட் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கன் ஷூட்டில் நான் இதுவாக வரேன். அவரும் ப்ளூ கலர், டார்க் ப்ளூ, டார்க் நடுவுல ப்ளூ, எது கரெக்ட்டா சென்டர் பா. ஓகே ஓகே, பண்ணு சூப்பர். நாங்கள் சொன்ன கலரை கரெக்டாக ஷூட் பண்ணிட்டாரு. சூப்பர். ஸோ இவனும் ட்ரை பண்ணிட்டு இருந்தான். இன்னும் சூப்பராக என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் பாருங்கள், நாங்கள் இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்காக கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வியூ பாயிண்ட் போகலான்னு போனோம். அப்புறம் இங்கேருந்து பார்க்கலாம், நீங்கள் ரொம்ப சேஃபாக இருக்குது. இந்த கம்பிகளாம் வச்சு நம்ம சேஃபாக நின்று பார்க்க முடியும். ஸோ இந்த இடம் சூப்பர். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்துட்டு அப்படியே திரும்பி பார்த்தா நிறைய பேர் கியூ அங்கே மேலே ஏறினாங்க. என்ன பார்த்தா ஹைட்லேருந்து வியூ பார்க்குறதுக்காக. ஸோ இங்கே நின்றும் பார்த்தோம். ஹைட்லேருந்து இன்னும் பார்க்கும்போது இன்னும் சூப்பராகவும் இருந்துச்சு வியூவு. இன்னும் நல்லா ஹைட்டாக நல்லா சூப்பராக தெரிஞ்சிச்சு. நல்லா சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். இங்கேயும் நல்லா நிற்கிறதுக்கு சேஃபாக இருக்குது. பையன் அங்கே இந்த ஊர் இந்த இடம் தெரியுது சொல்லிகிட்டே இருந்தான். என்னை வர ஏமாற்றிட்டு இருந்தாங்க ஏர்போர்ட் இருக்குன்னு. நான் நம்பலை. அதுக்கப்புறம் பாருங்க, இங்கே கீழே ஒரு இடத்த அவன் நோட் பண்ணி சொன்னான்.
அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புகை வருது. ஸோ புகை வருதுமா என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருந்தான். ஒன்றும் இல்லை, சும்மா ஏதாவது ஃபயர் ஆகிருக்கும் அப்படின்னும். லைட்டாக தான் புகை வந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பாருங்கள், நாங்கள் அப்படியே ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டு, என்ன டைம் ஆகிட்டே இருக்குது, சரி லஞ்ச் டைம் சாப்பிட்ணும், 10 மணி 3 ஆயிடுச்சு, எங்கேயுமே எங்களுக்கு கிடைக்கல. அங்கே இந்த கடையில் வந்தால் மேகி தான் இருக்குது. நாங்கள் சரி பசிக்கு ஏதாவது ஒன்று சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு, ரேராக தான் நாங்கள் இதை சாப்பிடுவோம், சரி கிடைக்கல, அதனால் இதை சாப்பிட்டோம். அப்புறம் சாப்பாடு ஆகணும், லேட் ஆகும், நாங்கள் ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க நாங்கள். ஸோ 20 மினிட் வெயிட் பண்ணவுடனே சாப்பாடு சாம்பார் கிடச்சிதுங்க. சரி அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோங்க. அடுத்தது எங்கே போனோன்ற நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.